ஓகே ஓகே, உங்களை யாரும் இன்னைக்கு கிச்சன் கூப்பிடல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால நான் தனியாக தான் சமைக்கணும். அக்ஷய் ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாது. ஆனாலும் வந்து இருமிட்டே நான் நிற்பேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். ஸோ ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா த்ரோட் பெயின், கோல்டு இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கு. டேப்லெட்ல தான் சரி பண்ணுவேன் நான் அடம் பிடிச்சி ட்ரை பண்ணா, பட் சரி ஆகல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அக்ஷய்க்காக கொள்ளு ரசம், ஒயிட் ரைஸ், அப்புறம் அது 2 மட்டும் சாப்பிட்டா பிளெண்டா இருக்குன்றதுக்காக கீரை வந்து கூட்டு மாதிரி பண்ண போறேன், கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு. ஓகேவா? நீங்க கிச்சன் பக்கமே வர வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, நான் சமைச்சு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கூட்டி விடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கீரை பொரியல் பண்ணலாம். அதுக்கு வந்து ஆனியன், அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, பாசி பருப்பு, அதுக்கப்புறம் கீரை இதெல்லாமே வாஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லைட்டா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு தென் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க ஆனியன், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம். பையனை பார்க்கவே பாவமா இருக்கு, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கான், ரெஸ்டே எடுக்க மாட்டான். போய் உட்காரதானே சொன்னேன். பாரு கடுகு வெடிக்குது, கையில விழுது, ஒரு நிமிஷம் புடி வாங்கிக்கிறேன், புடி நான் வாங்கிக்கிறேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஸோ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நான் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன். இதை கொஞ்ச நேரம் நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் லைட்டா. ஹெல்ப் பண்ணுமா? நீ போய் தூங்குனா மட்டும் போதும்னு சொல்லிட்டேன், நீ நல்லா இருக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும், சரியா? ஸோ இது நல்லா வணக்கிட்டு தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்திட்டு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு தான் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், கீரை சீக்கிரம் வெந்துடும். அதனால என்ன பண்ணலாம், இது நல்லா வணங்கவுமே ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி பாசி பருப்பை வேக வச்சுட்டு கடைசியா கீரை போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் இன்னைக்கு 1 part ரசம் ரைஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன். கொள்ளு ரசமே வந்துட்டு இன்னும் எப்படி செய்யறதுன்னு பிளான் பண்ணல, பிளான் பண்ணிட்டு தான் பண்ணணும். சரி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கீரைக்கு திங்ஸ்லாம் ரெடியா இருந்ததா, சரி ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அடங்குறானா பாருங்க, தூங்க சொன்னா உட்காந்துட்டு இருக்கான், என்ன பண்றது இவனை வச்சுட்டு. வெங்காயம் இப்ப நல்லா வணங்கிடுச்சு. ஸோ தண்ணி ஊத்திடலாம். ஸோ இதுல தண்ணி ஊத்திட்டு இந்த பாத்திரத்துல நான் பாசிப்பருப்பு வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும். இது ஓரளவுக்கு ஒரு half பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதுல வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, நல்ல பாசி பருப்பு போட்டு அழகா கீரை கூட்டு பண்ணியாச்சு. ஸோ இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 part ரசம் ரைஸ். ஸோ கொள்ளு ரசம் வைக்கிறதுனா யூஸ்வலா எல்லாரும் எப்படி பண்ணுவாங்கன்னா, கொள்ளு வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து வேக வச்சு அப்புறம் அந்த தண்ணி வச்சு வைப்பாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவன் பசிக்குதுன்றான். ஸோ நான் என்ன கத்தாத. ஸோ நான் என்ன பண்றேன்னா, நம்ம வந்துட்டு இப்போ வெள்ளைப்பூடு, சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அரைப்போம்ல, அது கூடயே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கொள்ளு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி உள்ள ஆட் பண்ணி நான் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் 1 part இது எல்லாத்தையும் செய்யலான்னு ட்ரை பண்றேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் கொஞ்சம், அதுக்கு முன்னாடி இப்பதான் வாஷ் பண்ணேன்னா ஃபுல்லா தண்ணியா இருக்கு, அதெல்லாம் போகட்டும். இப்போ வரைக்கும் அந்த பையன் தூங்கவே இல்லை. நீ வந்து இங்க என்ன பண்ண போற? அங்க இருந்து இங்க வர்றதுலதான் குறியா இருக்கான். உடம்பு சரியில்லை சும்மா இருடானா அவனால இருக்க முடியல. வந்து என்ன பண்ண போற? சும்மா வந்து சரிக்கா பக்கத்துல இருக்கணும் மாமா. தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஸோ நானே தூக்கி ஊத்திட்டேன். ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா புளி தண்ணி, தக்காளி 2மே வந்து கலந்து வச்சிருக்கேன். இதுல தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சிட்டேன்.
டைரக்டா இப்போ நம்ம டைரக்டா எல்லாத்தையும் அப்ளை பண்றது மட்டும்தான் வேலை. ஸோ தண்ணி இஞ்சிருச்சு, கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு ரசத்துக்கு முக்கியம் பெருங்காயம். அதை எங்க போட்டேன்னு தெரியல, வச்சிருந்தா காணாம போச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நமக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு கரண்டி வேணும்ல. ஸோ ஐ வில் டேக் திஸ். வேகுது பயங்கரமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எண்ணெயில வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு வணக்கிட்டு இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடரை போட்டு வணக்கணும். ரச பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா நான் இது யூஸ் பண்றதுனால தனியா ரச பவுடர் ஆட் பண்ணல, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். வெடிக்குமா வெடிக்காதா? வழக்கத்து மாறா இன்னைக்கு அதிகமா வேகுதேடா. உனக்குமா? உனக்குமா? நீ உள்ள போய் படுக்க வேண்டியதானே? என்னதான் இட்ஸ் ஓகேவோ. ஸோ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம உள்ள போட்டுடலாம். வெடிக்கும் போது தள்ளி நின்றுக்கோங்க. ஆமா, எம்எல் வெடிச்சிச்சுன்னா. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா கருகிடக்கூடாது அதனால. ஸோ இப்போ நான் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் எப்படி வருதுன்னு தெரில. ஹோப் நல்லா வரும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த மிக்ஸை வந்து நம்ம நல்லா வதக்கணும். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வதக்கணும். ஆக்சுவலாக இந்த ஸ்மெல்லே நல்லா இருக்கு. நல்லா வணக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த புளி தண்ணியும் டொமேட்டோவும் ஆட் பண்ணணும் இதுல. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டு, இந்த ரசம் வந்து கொஞ்சம் கெட்டியா தான் வரும். ஏன்னா இதுல நம்ம இந்த என்ன சொல்றது கொள்ளு மிக்ஸ் பண்ணனால நம்ம யூஸ்வலா வைக்கிற மாதிரி ரொம்ப வாட்டரா இருக்காது. பட் நான் வந்து கொஞ்சம் அதிகமா வாட்டர் சேர்த்து ட்ரை பண்ண போறேன். ஓகே, ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணியை அப்படியே உள்ள ஊத்துறேன். ஸோ இதை ஊத்திட்டு இதை ஒரு கலக்கிட்டு இதுல உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய உப்பு போடுறேன், ஏன்னா ரைஸும் நான் இதுலயே போடுறதுனால கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் நிறைய உப்பு ஆட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக இதில் ரைஸ் போட்டுடலாம். ரைஸ்க்கு தேவையான தண்ணி நான் இதில் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம 1 part ரசமுக்கு தேவையான எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைரெக்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு இந்த குக்கரை மூடி வச்சிட்டோம்னா நம்மளோட 1 part ரசம் ரைஸ் ரெடி ஆயிடும். அதுக்கு முன்னாடி நான் உப்பு கரெக்டாக இருக்கான்லாம் செக் பண்ணணும். ஸோ இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பு அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் போய் கொத்தமல்லி எடுத்துட்டு வந்துடுறேன். இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே பிச்சு பிச்சு மேலே போட்டுடலாம். ஃபைன்.
எவ்ரிதிங் இஸ் ரெடி நவ். இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்பதான் ரசம் நம்மளுக்கு தண்ணியா வரணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். Where is this here? அதுதான், இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வந்து இறக்குனதுக்கு அப்புறம் அக்ஷய்க்கு சாப்பாடு ஊட்டலாம். ஃபைனலி நம்மளோட 1 part ரசம் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? அங்க வேற ஒரு பையன் ரொம்ப பசியோட காத்துட்டு இருக்கான். பாத்தீங்களா பாத்தீங்களா? நீங்க சாதத்துல என்ன சொல்றது, சாப்பாட்டுல ரசம் ஊத்துனா மிக்ஸ் பண்ணா என்ன கன்சிஸ்டன்சில இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் கொள்ளு ரசம் ரைஸ் வித் கீரை கூட்டு. ரெடி. நம்ம அக்ஷய்க்கு சாப்பாடு விட்டு போலாமா? வாங்க. வந்துட்டேன் உங்களுக்காக சுட சுட கொள்ளு ரசம் அப்புறம் கீரை கூட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உண்மையா சொல்ற? சத்தியமா நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. சமத்த பிள்ளையா சாப்பிட்டு டேப்லெட் போட்டு இங்கே உட்கார கூடாது, தூங்கணும், சரியா? ஸோ கொள்ளு ரசம் வந்து உங்க பொண்டாட்டி கையில வச்சு சாப்பிடுங்க, இன்னும் அருமையா இருக்கும். சூப்பரா இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, சரி பேச முடியல. ஓகே போதும்.